So much. Thank you. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய congratulations. Thank you so much for joining. Thank you. அடுத்ததாக படத்தினுடைய நாயகன் இந்த ட்ரெய்லர்ல வர மாதிரி ஒரு பக்காவான பிளானோட தான் அந்த சம்மருக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சேது சார் என்ன சார் இப்படி உடனே வந்துட்டா? இல்ல சார் உங்களுக்காக ஒரு விஷயம் அழகா பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். செம்ம ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்கீங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட அந்த ஸ்வாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய இரா ஆஃப் கூல்னஸ் அண்ட் ஒரு சாம்ல வந்து பார்க்க போறோம்னு நினைக்கும் போது மை ஃபேவரட் சேதுவனா இஸ் பேக்ங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ நீங்க எங்களுக்காக திரைப்படத்தை பத்தி ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்றைக்கி தான் பார்க்குறேன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சீக்கிரமாக படம் பண்ணுறோம் எனக்கு டைரக்டர் ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு எடிட்டர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரூபன் பேசி நான் கேட்டிருக்கேன். ஜவானில் பேசினப்பில் அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்க்கை நல்லா இருங்க. நான் எல்லோரும் பேசும்போதும் அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சேன். அதனால் பிளாங்க் ஆகிட்டேன். நான் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது, வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது அப்போது அவர் ராஜு சாரோட கோ டைரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம். கேமராமேனாக 96 பிரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இது, ராஜு சாரோட ஆஃபீஸ். அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி. நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு கொடுத்துருந்தாரு. அதை பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன், டைலாக் எழுதிட்டு நடிங்கன்னாங்க. ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும் போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுத வரும்னு. ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுறதுனால எனக்கு ஃப்ளோ இருந்தது, மாடுலேஷன் இருந்தது. இப்போ வேற ஒருத்தர் எழுதின சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க, எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த சீனை வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது. மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி வச்சு என்னை எடுத்தார். அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான். ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏதாவது டிகிரினா வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும், நமக்கு நாமே கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும், ஓகே நம்மளால் அது பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை. சரி விஜய் வேணாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. இதுவும் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள், பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சார் சொல்லி தான் தெரியும். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு, நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகல் விளக்கு. அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குனது அவர் தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்தில் இல்லாமல் தொடங்குது. எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத, உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு, எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து எப்படி பார்த்தாலும் சில மூமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு ஏதோ வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிது நான் நம்புகிறேன், ஈரத்தோடு. ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி. மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணுன்னு விரும்பினேன். பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும். அதனால் அவரை கூப்பிட்டு, சார் ஜனாசாவோட படம், ஸோ இதை நீங்கள் வந்து எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதனால்
இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த இதில் முடிஞ்சிச்சு இந்த பையன் ஜஸ்டின், எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியாது. சில பேரை இல்லை, அவன் மியூசிக் டைரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை, அது அவனுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட் டேலேருந்து இல்லைடா சந்தேகம் இல்லைல்ல, அதான் ஏன் தெரியாது. சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியாது. சில பேரை பார்த்து ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதனாலையும் தெரியாது, சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும். அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது ரெண்டு பேருக்கு நடுவில். ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை போல் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும். ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்போயாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருக்கேன், அதை நான் சொல்ல தேவையில்லை. ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சுருந்தேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவன் கூட பிறந்திருந்த இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது, ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுகிறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம், ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றி ஜஸ்டின். அப்புறம் அவினாஷ் சார் பார்க்குறது தான் கரடு முண்டா இருப்பாப்புல, நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுத்த கரடி பொம்மை மாதிரி அந்த ரொம்ப சாஃப்ட்டு. எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் ரியலி இஸ் வெரி க்யூட். அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல, வயசில் பெரியவர்னால மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்கணும். இஸ் சச் எ க்யூட். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்திருப்பாப்புல. ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும், மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட், இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும், இவர் குட்டா பேடானே தெரில, இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நடுவுலேயே இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல, குட்டா பேடா எனக்கு தெரியாது. இவரோட எத்தனை வருஷம் பழங்காலும் கண்டுபிடிக்க முடியாது போல. சில பேரை பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, சில பேர் புரியாது. அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு. என்னமோ தெரியல, ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு அவருக்கு. ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ஐ ஃபீல். அதனால சொன்னேன், சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன். சரி, முன்னே பேசியிருந்தபோது ஏதோ இதில் வந்துச்சு. ஒரு சில சமயம் காலம் சில பாடங்களெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன். இப்போ ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது. எனக்கு கவிதையெல்லாம் முடிச்சா ஞாபகத்தில் இருக்காது, படித்தது. பட் அந்த எசன்ஸ் மட்டும் தான் இருக்கும். எசன்ஸாக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம், ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன அவேர்னஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போகும். அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும், துரோகம் வரும், அவமானம் வரும். இதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வருது. அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து, ஒரு விருந்தினர் போல பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்பி வைங்க. ஏன்னா அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது, மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும். அந்த மாதிரி தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சு வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர். அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன். அதை வச்சு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இட்ஸ் மனசில் வந்து சார் சொன்னேன் சார், உட்காருங்க சார். ஆனால் மிஸ்கின் சாருக்கு செல்லமாக வச்ச பேர் இந்த டெஸ்டோஸ்டிரோன் 3, அதே மனசில் வச்சுக்கோங்க. அவர் அதெல்லாம் கூப்பிட்றது விரும்புவாப்பில். இது கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப இல்லை சார், அவர் ஹை இன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ரொம்ப ரொமான்டிக் ஃபீல், அவருக்குலாம் வயசே ஆகாது. இந்த மார்க்கண்டேன் மாதிரி சார் அவர். ஓகே. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், உங்களை பார்க்க உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாக இருக்குது சார் எனக்கு. இந்த மாதிரி பையன் ஃப்ரெண்டாக இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணால் பண்ணுவேன், எங்கே வேணால் போவேன். ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போக மாட்டான். எனக்கு அவருக்கும் பெரிய பழக்கம் இல்லை, நிஜமாக இல்லை சார். ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை. நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி
ப்ரெசென்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு சார் பேசும்போது. பாருங்கள், நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சார் நான் சொல்லி முடிச்சப்போ அவங்க மூஞ்சை பார்த்து யோசிச்சிருக்கிறாங்க சார். தெரிஞ்ச பையனா சார்? தெரியாது. ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க்கு. சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப்னா ரைட் ஓகே என் கூட மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப அற்புதமாக டிசைனர். இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருங்க. சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன், இதெல்லாம் என்னோட இதுவே கிடையாது சப்னா, என்னை ஏன் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சப்னா, தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் எங்கள் கேமராமேன் ருக்மிணி, ஐயோ சார் மறந்துட்டு போகிறேன். ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பரா இல்லை புரியாத புக்கானே தெரியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மிணியோட எக்ஸ்பிரஷன்லேருந்து. பட் சச் எ சென்சிபிள் ஆர்டிஸ்ட். தன்னோட சீன் என்ன, தன்னோட வேலை என்ன, அதை எப்படி பண்ணணும், அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னால், நம்ம போகிற லொக்கேஷன் இது, அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். நான் கூட சொன்னேன் பாருங்கள், ப்ரொமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டுருக்கோம். இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நான் திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார். நானே திவ்யா ருக்மிணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் இது. அப்போ சொன்னாங்க அந்த ஊர் என்ன, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படி இருந்தது, மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸு, பிரிட்டிஷ் இருக்கும்போது எப்படி இருந்தது, இதெல்லாம் இவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் இந்த ஊருக்கு வரனால இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஜாலியாக தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு வாரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன, ஒரு மணி நேரம் கழிச்சு நடக்க போகிறது என்ன இல்லையோ, ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். தப்புன்னு சொல்ல வரல, அது ரொம்ப சிறந்த விஷயம். பட் அது சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலாம், ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும் அப்படின்னு சொன்னேன் வெளியே. மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் படிச்சுட்டு வந்துட்டேன், இதைத்தான் நடிப்பேன் அப்படிலாம் அடம் பிடிக்கிற ஆள் இல்லை. ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐ திங்க் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? திவ்யா ஒரு ஆக்டர், திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வந்து காத்தோல் 2 கால் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான். யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம். நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது. யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது, ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க, இவ்வளோ சீன்ஸ் வருது. இப்போது நான் அவர் பாண்டியராஜ் சார் கூட தலைவன் நடிச்சிருக்கேன், அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது, இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது, அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை வந்து. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட சிந்தனையும் சரி, அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி. அங்கே பரவாயில்ல பேசணுமா? ஓகே ஓகே. சரி, அவர் பண்ணலாம். அவர் தான் எங்கள் பிஆர் யுவராஜ், அவர் பண்ணலாம். அது அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும், டப்பிங்கில் ஒன்று போடுவார். நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான், சார் நான் சிலது இம்ப்ரூவைஸாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார், அவர் திடீர்னு ஏதாவது போடுவார் சார் இந்த மனுஷன். ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது, சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன். அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் சொல்லுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிடுங்க தலைவா, ரொம்ப யோசிக்காதீங்க, ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்காது. சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு, ஏதாவது பேசுகிறாருன்னா இல்லை ஏதாவது ஃபன் இருக்கும். எனக்கு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குநர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறார் யோகி பாபு. ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர், வெரி குட் ஆக்டர்.
அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது, என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது. அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன். ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன், அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன், அற்புதமான ஒரு வேலைக்காரர். அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்கிறேன். அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கார். இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் தூக்கி பாட்டுக்கப்ப தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா, திவ்யா வந்து ரொம்ப திவ்யா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க. அவங்க ரொம்ப அற்புதமான ஆக்டர். திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நான் யாரையும் விடல நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார். நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன், மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர் சொல்லிட்டு. எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம். அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு கேமராமேன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கனால வர முடியல. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்கள். அப்போ 2 பேரும் மீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சாம் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. யாராக விட்டோம்னா அஸ்லாட்டர்ஸ் டீம் அப்புறம் என்னோடய பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். அண்ட் இப்போ எங்களுக்காக பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் இங்க இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கான தருணம் எதுன்னு நினைக்கிறேன். படம் சார்ந்து நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகள் காஸ்ட் அண்ட் க்ரூட்ட இப்ப கேட்கலாம். இது படம் சார்ந்து மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். சார், ஏஸ்ன்றதுக்கு வந்து என்ன அர்த்தம்? இந்த படத்தோட கதையை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை. என்ன இந்த படத்து மூலமாக என்ன சொல்கிறீங்க? நான் சொல்லணுமா? கதையின் மூலமாக ஒன்றும் மெசேஜ்லாம் சொல்லலை சார் இந்த படத்தில். இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியலுங்கிறது வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்ணுறோம். பட் இது வந்து பியூர் என்டர்டெயின்மெண்ட். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு கதையை சொல்கிறதுக்காக படம் எடுக்கலை. நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி தான் நான் வந்து படத்தை பார்க்குறேன். ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் சார். நீங்கள் உள்ள கதை இருக்குது, நல்லாயிருக்கும். என்ன கதை அப்படின்னு சொல்கிறேன், எந்த மெசேஜ் நான் சொல்ல சார். அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட். வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷனல்ஸாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும். ஆக்ஷனு. இட்ஸ் எ பியூர் என்டர்டெய்னர் சார். விஜய் சேவி சார், இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க. கலெக்ஷனும் 100 கோடிக்கு மேலே, தரம் வயசும் அவ்வளோ பெரிய இது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, எப்படி இருக்கு? நடுவில் விடுதலை பாகம் 2 வந்தது சார். என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் அது? மன்னிச்சுக்கோங்க சார். நான் நடித்து நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார். எனக்கு வந்து வெற்றி சார் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், விடுதலை 2ஆக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்னைக்காவது இப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து. ஸோ அதனால் அது எப்படி நம்ம நன்றி சொல்லுங்கள் சார். ஓகே சார், இந்த 2 வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்குது மனது? சார் இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். இந்த படம் ஜாலியாக இருக்கும், வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல. சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும். அது அந்த மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சு அவனை திருப்பி போடுது. சில சமயம் பொறுத்து போயிடுவோம். சில சமயம் நமக்கு பொங்கி எழணும்னு தோணும். சரி ஓகே, எவ்வளோ நாள்லாம் பொறுத்து பொங்கி எழலாம்னு தோணும். அது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. அது அவ்வளோதான் சார். எனக்கு ஏஸ் வரதுல ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், சரிங்க. எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க படத்தை ரிலேட்டட் தான் கேள்வி. எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது, நல்லவங்களா கூட அவங்க இருக்கலாம், பிடிக்காது அப்படின்னீங்க. நிச்சயமாக நிஜத்தில் அதை சொல்ல மாட்டீங்க இங்கே யாரை பிடிக்காதுங்கிறத. ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டரா? இந்த படத்தில் உங்கள் கூட நடித்த கேரக்டராக யாரை பிடிக்கல? எதுக்கு இது கதை சார்? இப்போ நான் ஒரு கவிதை சொன்னேன் சார். ரூமியோ அவர்களுடைய கவிதை சொன்ன மாதிரி, அதாவது சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ வில்லன், ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார். அதனால் வந்து அவரை பிடிக்கலாம் எப்படி சொல்கிறதுனா, அவினாஷியோ நம்ம ரொமான்டிக் வில்லனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது. அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில் அதானே சார், பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கையை நகர்த்துது அதுக்கு. ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார்.
அது மாதிரி உங்கள் 2 பேருக்கும் டைரக்டருக்கும் உங்களுக்குமான கேள்வி இது சார். இந்த ஏசுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடும் இதுதான், ஆனால் ஒன்றுமே இல்லாத காடும் இதுதான். படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆமாம் சார், ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு ஆள் முக்கியமான ஆளாக மாறுறான் சார். டைரக்ட் சார் சார் கேட்கல சார், ஒரு நிமிஷம் சார். ஆமாம் சார், அவர் பதிலாக தான் சார். ஏன்னா அவர் கதாபாத்திரம் அவர் எழுந்து தான் நான் நடிச்சிருக்கேன், அதனால் வந்து இது சார். சார் இந்த படத்தினுடைய கதைக்கெல்லாம் வந்து மலேசியாவில் நடக்குது. மலேசியாவில் எடுக்கணும்னு எடுத்திருக்கீங்களா இல்லை கதையை அங்கே தான் எங்குதா? இல்லை சார், இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கணும் அப்படின்னு விஷயம். இப்போ மலேசியாவில் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க. ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம்னா, இப்போ தாய்லாண்டில் போனோம்னா அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் கிடையாது, ரொம்ப இதுவாக கிடையாது, அங்கேயே இருக்கிற மக்கள். ஸோ நம்ம தமிழ் ஆளுங்க வாழ்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊரில் இந்த கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அதனால் மலேசியா பெட்டராக இருந்ததுன்னு அதை பண்ணோம் சார். ஹீரோ ஏன் சார் இதனுடைய அடையாளத்தெல்லாம் அழைச்சிட்டு போகிறாரு? அடையாளத்தை அழிச்சிட்டு போகிறாரா? அதுதான் சார் இந்த படத்தில் சொல்கிறோம். எதுக்கு அடையாளத்தை அழிச்சிட்டு போகல சார். இந்த பழைய அடையாளம் வேணால், நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல, நம்ம வேறு அடையாளத்தில் இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அவர். அந்த படத்துக்கு பப்ளு எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க? ஹீரோ சொல்லி தேர்ந்தெடுத்தீங்களா இல்லை நீங்களாவே தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, நானாகவே தான் சார் தேர்ந்தெடுத்தேன். நன்றி நன்றி. சேது, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. நன்றி சார், நன்றி சார். அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் வந்து சொல்லும் போதும் சொன்னார் ரொம்ப டிசிப்ளின்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு. டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? வெயிட் லாஸுக்கு ஃபிட்னஸுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சார். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணேன் சார். அப்புறம் ஆமாம் ஜிம் போனேன். ஆமாம் சார், யார் மேலே சார் சத்தியம் பண்ணணும்? இல்லை சார், நிறைய வெயிட் லாஸ் இருக்குது, அது பார்த்த உடனே தெரிஞ்சது சார். ஆமாம் சார், ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல, அதனால் வந்து அது வேணான்னு சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன். ஒரு 70% ஜெயிச்சிருவேன் முயற்சியில், 30% தோற்று போகும்போது சாப்பிட்டுருவான் சார். இவ்வளோ தான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு? எத்தனை கிலோஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா அதெல்லாம் செக் பண்ண மாட்டேன் சார், ஏன்னா செக் பண்ண டிப்ரெஸ் பண்ணும் சார். அதனால் அது சார், ஏன்னா பார்க்குறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறதோட சரி சார். மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு, குறைஞ்சிது தெரியல, ஸ்டேபிளாலாம் எனக்கு இருந்ததில்லை. இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது. அதாவது என்னென்னா, நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்குது. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம், பண்ணலாம் அப்படின்றது. அப்படி இல்லை, ஒரு உடம்பும் ஒரு தனி உடம்பு தான். அதனால் அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார். டேரக்டர் சார், இப்போ சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவிகளை மறக்காமல் ரொம்ப நினைவு கூர்ந்தாங்க. ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதி அந்த அளவுக்கு பற்றி அறிமுகப்படுத்தின விஷயங்களை ஏன் செஞ்சீங்க? அவங்க மேலே ஏன்னா அப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார்? அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார். அப்போ வந்து நான் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார், அவர் சொன்ன மாதிரி. அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு. அப்போ ஆடிஷன் பண்ணையில் சார், அவர் ஆடிஷன் பண்ணையில் பியூர் டேலண்ட் மட்டும்தான் சார். அப்போது எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார். அப்போ பார்க்கையில் இவரை காஸ்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட். எப்படின்னா எந்த அளவுக்குன்னா, அவங்க வர்றாரு, வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ டைரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவசரமாக போகணும். அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார், இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோடனே சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவரே எழுதினார், உட்காந்து எழுதிட்டு. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வேகமாக கீழே ஓடி போய் ஒரு அந்த 2 ரூபா ஜெல்லு கிடைக்கும். அப்போது 12 ரூபாயா? அது சரி, 12 ரூபா ஜெல்லு இருக்கும். அது அந்த 12 ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து, எனக்கு விலை தெரில, அப்போது வாங்கிட்டு வந்து பாத்ரூமில் இருந்து அந்த இதில் போயிட்டு அங்கே ஒரு இதில் ஃபுல்லாக ஜெல்லெல்லாம் தடவி ஃபுல்லாக வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் யதார்த்தமாக அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன். அப்போ வந்து நடித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில்.
அந்த ஜெல்லெல்லாம் போட்டு எனக்கு பயங்கர ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது அந்த ஆர்வம் அது தெரில, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையில்னு நினைக்கிறேன். அப்போ நடிக்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை. அப்போ யூனிட்டில் எல்லோரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு சீன் நடிக்கையில். அப்போது அந்த டேலண்ட்டு தான் சார், வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது. அந்த டேலண்ட்டுக்கான மரியாதை தான், வேறு ஒன்றுமே இல்லை சார். Mr. Vijay Sethupathi. சொல்லுங்கள் சார். Yeah. Love the trailer and it looks fantastic. I can't wait to watch the film. You've done a great job. Just wanted to check something besides the film. Did you guys explore Malaysia and how is it? And also, what are your other travel destinations? Do you get time with your busy schedule? Do you go to some countries when you take out time for your vacations? Mr. Vijay, yes. மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க, ரொம்ப அழகான நாடு. நாங்கள் ஈப்போன்னு ஒரு இடத்துல போய் இறங்கினோம். அந்த இது ரிட்டையர்மெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது. ஒரு நாள் வந்து என்னடா ஊரே இவ்வளோ அமைதியாக இருக்கு, இந்த ஹெட்மாஸ்டர் கிளாஸ்க்குள்ளே வந்தா இருக்கும் அந்த மாதிரி அமைதியாக இருந்தது ஊரே. ஆனால் போக ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தேன். அதுவும் அந்த ஊர் ஈப்போ சரி, தாய்பேங்க சார், டைப்பிங் போனோம் நாங்கள். அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆமாம், கோலாசை பார்த்தாவா, ஓகே. அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மக்கள்லாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க, ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அப்புறம் நம்ம மனிதர்கள், நம்ம மொழி பேசக்கூடிய நம்முடைய மக்களை நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது. ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சிருந்த. அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம். நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். யாரும் எதுவும் எந்த போஸ்டும் பண்ணதில்லை, யாரும் தொந்தரவு நினச்சதில்லை. இந்த கோலாசை பார்த்தா அப்படிங்கிற இதுலேருந்து அவங்க அது ஒரு சின்ன கிராமம் மாதிரி, மீனவர்களுடைய கிராமம் மாதிரி. அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் வெரி கோஆப்ரேட்டிவ், ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேலில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு இந்த ஈப்போலையும் தைப்பேங்லையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது. கேல் பிடிச்சிருந்தது, பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம். இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணிட்டேன், உள்ளே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டு வெப் சீரிஸ்க்கு. நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் அங்கே உட்காந்து ஒரு 4 days இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 4 நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது. நான் ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடோ எதுவானா இருக்கட்டும், ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறத விட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை சார், டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல. அங்கே லைஃபாக என்ன இருக்கோ, மார்க்கெட், ரோட்ஸ், சைனீஸ் பிளேசஸ், இந்தியா, லிட்டில் இந்தியா, இந்த மாதிரியான. அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பாக காட்டியே ஆகணும் சார், இல்லைன்னா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அது 2 மட்டும் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும். மற்றபடி அது வந்து எல்லா பிளேசஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர பிளேசஸ் தான் சார் ஷூட் பண்ணோம். இந்த மாதிரி டைரக்டர் சார் கேட்டேன், லக்கி பாஸ்கர் மாதிரியே தீம்லாம் இருக்குது, ஸோ அதை பேஸ்டாக எதுவும் ஸ்டோரி இருக்குமா? இல்லை சார், லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார். லக்கி பாஸ்கர் வந்து சரி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும் சார். பட் தீமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும் இந்த ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு. ஹீரோயின் மேம்கிட்ட கேட்கும். அதான் நீங்கள் வரப்போ தமிழே தெரியாதுன்னு வந்து டைரக்டர் சார் சொன்னார். நீங்கள் ஆனால் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுனீங்க. படத்தில் வந்து தான் தமிழ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை முன்னாடியே தமிழ் தெரியுமா? இல்லை படத்தை ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் அ லிட்டில் மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ 30% தமிழ் தான், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் தங்கிலீஷ். பட் லைக் ஐ வாஸ் சேயிங், ஷூட் டைமிங்கில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏடிஸ் எல்லோரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் 100 டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ.
பட் எவ்ரி ஒன் ஃப்ரம் விஜய் சார், அரு சார், எவ்ரி ஒன் சேட் வித் மீ. கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜில் வி டோன்ட் நோ வேர் டு புட் த பாசஸ், எம்ஃபசிஸ் எங்கே வரணும் தெரியாது. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐ காட் 30% பிகாஸ் ஆஃப் வேஸ். ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் மேபி 50-60% ஒன் டே. இல்லை, ஃபஸ்ட்டு படம் விஜய் அண்ணாவோட எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு தமிழில் வந்து அடுத்து உங்களுக்கு லைனப்பில் எவ்வளோ படம் இருக்குது? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க நிறையா படம் உங்களுக்கு வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பர்டிகுலராக கேட்கணும். ஸோ உங்கள் முதல் கொஸ்டின், ஒர்க்கிங் வித் விஜய் சார் வாஸ் அமேசிங். I have always admired his work and the ஒரு audience member and what we see, obviously that I have always had great admiration for, but in the shooting process I got to see a little bit of how sir approaches a character, how he uses improvisations. ஒரு லைன்ல எப்படி சொல்லணும், எப்படி அது பிரேக்கப் பண்ணிட்டா அது மீனிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும், how you can get all those smaller nuances. So as an artist it was like ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லேர்ன்ட் அ லாட். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் மதராசி. விஜய் சார், இந்த படத்துக்காக நீங்கள் என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்பில் விளையாடுவீங்களா? சொல்லுங்கள். ரம்மி விளையாடுவேன். மற்றபடி அங்கே இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியல, ரம்மி டெய்லி விளையாடு ப்ராக்டிஸ் பண்ணி. மியூசிக் டைரக்டர் சார். யார்? நாகராஜா? இந்த மாதிரிலாம் கேள்வி ஒன்றா மட்டும் தான்டா கேட்க முடியும். இல்லைடா, அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரி யாருக்கும் கேட்டோன்னே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட். அவரையும் சொன்னார், சிவாவையும் சொன்னார், இன்னொரு ஹீரோவையும் சேர்த்து சொன்னார். அது படத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னார். இல்லை இவரை மாதிரி இருக்குல்ல அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. சார் 3 பேர் சொன்னாரா? 3 பேர் சொன்னார். அவர் ஒரு டைமிங் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தானா? வேறு ஏதாவது கேள்வி இருக்காங்க சார்? மியூசிக் டைரக்டர் வேறு எதிர்பார்க்குறாரு அவர். சார் ஒரு நிமிஷம் இருங்களா ஐயா, நாகராஜ் கேள்வி கேட்டிருக்கான். அப்புறம் யோசிச்சு வரியா? ஓகே. என்ன சார் கேள்வி இங்கே ஒரு கேள்வி வந்துருச்சு சார். சார் ரொம்ப மைக் வச்சுட்டு இருக்கா சார். சார் மியூசிக் டைரக்டர் சார், ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் ரீரெக்கார்டிங் அவங்களே தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இளையராஜாலாம் பிஸியாக இருக்கும்போது ஒரு தீபாவளியிலலாம் 5 படம் 6 படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவார். நீங்கள் ஆர்ஆருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார், இன்றைக்கி ஃபார்மேட் மாறிடுச்சு. ஸோ டிஜிட்டலாக இருக்கும். ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க் வரப்போ நம்மளோட டேட்ஸு எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோடய இதுவாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே, அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது. ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கமிட்டட் இருந்துச்சு. ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகலை, வேறு எதுவும் இல்லை. விஜய் ப்ரோ. ப்ரோ பிட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக 3, 4, 5, 6, 7 படங்களும் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் 3 படம், இந்த வருஷம் இப்போ தான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது. இப்படி வருஷத்துக்கு 3 படமாவது பண்ண வேணாமா? அதான் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணால் ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ. பண்ணா ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க ப்ரோ. நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ப்ரோ, லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்கள் தான் எல்லோரும் சாட்சி இல்லை, எல்லோரும் சாட்சி. அதனால் வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை, பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை. ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம். இப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது. என்னென்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லை என் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்லை தள்ளி போட்டுறதுலாம் அவங்களோட சாய்ஸ். அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே ஒழிய. மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. விஜய் சேவி சார், நீங்கள் இந்த வர்ணம் படத்தை பற்றி பேசுனீங்க, அவர் ஹெல்ப் பண்ணார்னு. அது வந்து எப்போமோ அந்த படம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் சொன்னீங்க, நன்றி இதை பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு, தயாரிப்பாளருக்கு, நடிகர்களுக்கு, கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துப்பீங்க. அவங்களாம் நன்றியோடு இருப்பாங்களா? அவங்க அப்படி இல்லாமல் இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் எனக்கு கேள்வி கேட்டாங்க, மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டாங்க. சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் தான் இது. மற்றபடி
சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இவன் நாளைக்கு வந்துடுவான், இவனை வச்சு படம் முன்னா நினச்சி பண்ணுறதில்ல. அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார் ஒழிய இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல. ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான், என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது. நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது. அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆறுமுகத்தோடுன்னு பண்ணல. என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்குது, இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி. ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டுமே ஒழிய இது கிடையாது. ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச. ஏன்னா அது எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான். ஓகே, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் உங்களுக்கு ஓகே நீங்கள் இங்கே இருந்துருந்தீங்க, ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டுக்கு நான் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கலாம். நம்மளும் இப்போ நீங்களோ நானோ இங்கே இருக்க எல்லாருமே சாதாரணமாக வரும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம். அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது. மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் எவ்வளோ பெருசாக கட்டத்துக்கு நான் போச்சுங்கிறது இல்லையா. அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிளை வச்சு வாழ்க்கையில் முன்னேறிப்பா அப்படின்னு கொடுக்கல. பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம். அதே போல் தான் பெறுகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரோங்கிறது தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னும் அது இருக்குது, அது உள்ளே இருக்குது. அது இன்னமும் என்னை அதான் சொன்னாங்க உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது அது. ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்லுவேன். என்ன வேணால் நடக்கலாம், எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், அது வேறு ஒரு சம்பத்தினால் நிகழ்வது. நான் துபாயில் வேலை போது என்னோடய பாஸ் சொன்னார், உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது 2 உடம்புக்கான சண்டை இல்லை, ஒரு விஷயத்தை பற்றின சண்டையை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், சண்டை என்ன வரலாம். பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன், என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் யாரும் மாற்ற முடியாது. ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாக அவர் பார்க்குறேன். ஓகே இந்த வேலையை இவர் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் பார்க்குறேன் சார். நன்றி சார். உங்களுக்கு தான் கேள்வி. இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு தான் நமக்கு தானே இது. ஆமாம், இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எப்போவுமே கண்ணாடி போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை உங்களை. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கண்ணு தெரியல. இல்லை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னே தெரியல. கண்ணாடி பாருங்க, கண்ணு நல்லாவே தெரியும். ஒருவேளை மிஸ்கினுக்கு போட்டியா கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துக்கு மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடுறதும் டேரக்டர் தான் சார். அவனுக்கு கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார். அதனால் அவரோட வேலை செஞ்சுருக்கேன். மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இயங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு இந்த நான் ஷோ பண்ணல சார், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோவில் நிற்கும்போது என் கண்ணு ட்ரை ஆகிடுச்சு சார். அப்புறம் அதனால் இது என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஹைட்ராப்ஸ், அது என்ன பேர் சொல்லுவாங்கடா, லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது. இப்போயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் பட்டனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. அதனால தான் சார், வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார். நல்லா இருக்குது சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்போ சார் டைரக்டர் ஆக போகிறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போட தான் ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார். எனக்கு தான் தெரியுமா, அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார். அவர் புத்தகத்து மேலே தூங்குறாருல, படுக்கையில் படுத்து தூங்குறான்னு தெரியுது. அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம் வேணா கேளுங்க, யாரும் வேணா கேளுங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன், மறைக்க தெரியாது அவருக்கு. ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி, ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன். ரசிகனாக இருந்துட்டு போயிடுறானே, அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன், தம்பியாக இருக்கிறேன், என்னை கண்ணம்மான்னு செல்லமாக கூப்பிடுவாப்புல. ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன். நான் இதுக்கு அவரோட போட்டி போகணும். நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை ரசித்து கண்ணம்மான்னு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன். கடைசி வருஷம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்குது, விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுத்திரகணி சார் சொன்னார்ல, அவர் நிஜமாகவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர். அது பேசுறது முன்ன பொண்ணு புரிஞ்சிக்கப்படலாம் மொழியே, அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணுங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம், இன்றைக்கி உட்காந்து பேசணும்னா என்னென்னா, எங்களோட படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தான் எங்களோட படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது. நாங்கள் பேசுகிறோம். சம்மந்தமில்லாத வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்தித்து அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்க போகுது? அற்புதமான மனிதர் நான் சந்திச்சதில்லை. ஓகே, தேங்க்யூ.
சார் டைரக்டர் சார் ஒரு கேள்வியிலே 3 கேள்வி நான் தான். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த உங்கள் பாட்டு உருகுது பாட்டு ஒரு 75 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குது. அந்த மியூசிக் டைரக்டரில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை, அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அது விஜய் சேதுபதி சாரே சொன்னார். ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா, படத்துலேயும் வேறு பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க, அது ஒரு கேள்வி. அடுத்தது ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்த்தாக காமிக்க முடியும். அதனால தான் அவினாஷும் பப்ளுவும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா, அது ஒரு கேள்வி. இது எல்லாத்துக்கும் மேலே 10 அசிஸ்டண்ட்டை மேடையில் நிறுத்துனீங்க. இப்போல்லாம் 4 அசிஸ்டன்ட் வச்சுருந்தாலே 2 லேடி அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க நம்ம டைரக்டருங்க. நீங்கள் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? திரும்பி நீங்கள் தான் ப்ரொடியூசரும் கூட. 3 கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள். நன்றி சார். மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு 4 எத்தனை பாட்டு போட்டோம் இதுக்கு? நிறைய பாட்டு போட்டோம் சார். இது எப்படின்னா, இந்த பாட்டு உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார். ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார். அந்த மாண்டாஜ் சாங் தான் ஃபுல்லாக. அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையில் இன்னொரு பாட்டும் கையில் இருந்தது சார். அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டோன்னு. அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதின சாங் தான் சார் உருகுது. ஸோ அது அவர் பண்ணது தான். ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்ன சார் சொன்னீங்க? அப்புறம் இல்லை சார், யாரும் இல்லை சார், ஓடிட்டாங்க. நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார். அது அவங்க ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நான் ரொம்ப வேலை வாங்குறேன், ரொம்ப இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். படம் தான், வேறு எந்த சார். வில்லன் ஆமாம், அதான் நீங்கள் தப்பு தான் வேணும். இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து மலேசியன் டீமு. இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர். இன்னொன்று வந்து தினேஷ் உப்ராயன், அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணார். நான் உண்மையிலே சொல்லியிருந்துருக்கணும், ரொம்ப மை பேட், என்னோட தப்பு தான். ஏன்னா அந்த ஃபைட்டு வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபி. இன்னொன்று வந்து நம்ம இவர் டான் அசோக் மாஸ்டர் ஒரு ஃபைட் பண்ணார். ஸோ அதான் தப்பு தான். நான் அந்த இப்போ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீண்டும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. காஸ்ட் அண்ட் குரூக்கு ஒரு பெரிய எல்லா இடத்துலையும் சார், எல்லா இடத்துலையும் சார். இல்லை சார், நான் அங்கேயும் இல்லைன்னு சொன்னேன், எங்கேயுமே இல்லை சார். இல்லை சார், ஓகே, எங்கேயுமே சார். எப்பவுமே பொதுமக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூல தேவையில்லை சார். வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து நம்மளை சந்திக்கணும். நம்மளை சந்திக்க வர்றது பேரன்பு தானே சார். அதை ரிசீவ் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை சார். அதனால் எப்பவுமே அது சந்தோஷம் தான் சார். ஏன்னா இல்லை சார், மலேசியாவிலன்னு சொன்னால் மலேசியாவில் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். நல்லா சொல்கிறேன் சார், வேறு ஒன்று. ஏன்னா மலேசியா பற்றி அவங்க கேட்டாங்க சார், அதனால் அதை பற்றி சொன்னேன் சார். சார் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நான் சாதனை ஒரு விஷயத்தை நம்புறதில்லை சார். அது பாட்டுக்கு அது குழப்பு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எல்லாமே அவ்வளோ எனக்கு அது சுலபமாக இருந்ததில்லை சார். நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது. இப்போது சார் டைரக்டர் சொன்னார் இல்லையா, போயிட்டு அப்போ யோகி பாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி, அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார், அப்போது நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார். அது சாய்ஸ் அவங்களோடது, யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ். இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் 1 more சொன்னால் பேசாமல் போய் 1 more பண்ணுறது தான் என் வேலை. புரியுதுங்களா? அப்போ நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது, நானே தீர்மானிக்க முடியாது. நல்லா இருக்குது இதை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல முடியாது. அதனால் நான் எப்படி நம்புறது, நான் எதையாவது சிறப்பாக பண்ணிட்டேன். ஸோ அது என்கிட்ட இல்லை. அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்கிறாங்க, என்னுடைய இயக்குனர் யார் வேணா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தரீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்கிற வரைக்குமே வந்து
நம்ம சரியாக தான் பண்ணியிருக்குமோ தெரியாத போது நாங்கள் எப்படி முடிவு எடுக்கிறது சாதனை. ஸோ அதனால் எனக்கு அது இப்படி ஒன்றும் தெரியல. சாரி. ஓகே, தேங்க்யூ சார். அதை வந்து அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணல அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேங்கிறத நானே சொல்லிக்கிறது செல்ஃப் டெபாசிட் தானே சார். அது தேங்க்யூ சார். நன்றி. வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சேது சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி